ரவை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு டீ கடை ஸ்டைலில் இந்த கேக் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். நான் இதில் வந்து பனானா ஆட் பண்ணியிருக்கேன். பனானா ஆட் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஜூஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழம் ரவா கேக் வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரவையை வச்சு ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய டீ கடை கேக் தான் பார்க்க போகிறோம். டீ கடையில் தான் அந்த கேக் நம்ம போய் வாங்கி சாப்பிடணுமான்னு இல்லை, நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து நாகா டபுள் ரோஸ்ட் நாகா ரவை எடுத்திருக்கேன். இதை என்னோடய மெஷர்மெண்ட் அளவு. வாங்க பார்க்கலாம். இப்போது நாகா ரவை இது வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரவையை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரவை வந்து பொடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சர்க்கரை பொடி பண்ணிக்கலாம். சர்க்கரை கூட வந்து 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கூட ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். அந்த ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் இந்த பட்டை, சின்னோண்டு துண்டு. நான் எந்த கப்பில் ரவை எடுத்தேனோ அதே கப்பில் தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், 1 கப்புக்கு கம்மியாக. இதுவே பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆச்சு, இதையும் கூட போட்டுக்கலாம். அன்றைக்கி ஒரு நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த வாழைப்பழத்தில் வந்து நான் ட்ரில் பண்ணாமல் குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டோம்னா இன்னமும் டேஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேக் வந்து கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இடையில அந்த பைட் வரும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக, சால்ட், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கேக் வந்து நம்ம கேக் மாதிரி பண்ண போகிறதில்ல, பண்ணல வாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது கூட வந்து நான் பனானாவை ஆட் பண்ணிக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்குது. இது கூட இன்னும் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பேப்பர் எடுத்துடலாம், நம்ம பட்டர் ஷீட்டை. சூப்பராக இருக்குதுங்க, சாஃப்டாக. நம்ம அந்த வாழைப்பழம் போட்டதுனால வந்து உள்ளே அப்படியே நல்லா ஜூஸியாக செமையாக இருக்குது. செம சாஃப்டாக எங்கே அந்த ஜூஸியாக செமையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கெஸ்ட்டு வந்தாலும் பட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? சூப்பர். சூப்பராக வந்துடுச்சு. இல்லை